நீதியரசர் மட்டுமல்ல, சனாதனவாதிகளே கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டு உரிமை ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் நாங்கள் போராடி மீட்டெடுத்த உரிமை. எங்க வரலாற்றை நான் சொல்லட்டுமா? இடஒதுக்கீட்டு உரிமையில எங்களுடைய வரலாற்றை சொல்லட்டுமா? 1995ஆம் ஆண்டு இன்றைக்கு பட்டொலி வீசி பறக்கிறது. அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் தொடங்கி ஏறக்குறைய 97ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேரணியை நடத்தி காட்டினோம். 2004 அன்று மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட்டது இடஒதுக்கீட்டிற்காக. அதை தொடர்ந்து 2007 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சியில அந்த போராட்டத்திற்கு வெற்றியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கையில் எடுத்த போராட்டத்திற்கு வெற்றியாக 3.5% இடஒதுக்கீட்டு நன்றி தெரிவிக்கும் மாநாட்டிலே கலைஞர் அவர்கள் அறிவித்துக் கொடுத்தார்கள். அப்படி போராடி வெற்றி பெற்ற அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை இன்றைக்கு சர்வசாதாரணமாக ரத்து செய்து விட்டோம். புதுசா இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லி அதை வெறும் வாய் வார்த்தைகளால ரத்து செய்து விட்டு போனா அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வக்கற்ற சமுதாயம் அல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயம். அதை ரத்து செய்ய உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முறைகேடான ஒரு தீர்ப்பு, ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை இன்னைக்கு நேற்று அவங்க போட்டிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பலகால திட்டம், பலகாலம் இருக்கக்கூடிய மிக மோசமான திட்டமிடல். இந்த நீதிபதி ஜியா சுவாமிநாதன் கடந்த ஒரு வருட காலத்திலேயே எத்தனை முறை நம்மளை வீதிக்கு இழுத்து வந்து போராட வைத்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடங்கி கடந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த இஸ்லாமியர்களினுடைய பெருநாள்ல ஆடு மாடு வெட்டக்கூடாது என்று சொல்லி மிக மோசமான அளவுக்கு நம்முடைய மார்க்க சிந்தனையை தட்டி பார்க்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார். ஆடு மாடு வெட்டக்கூடாது. ஆனா இந்த RSS சன்பரிவார கும்பல் மனிதர்களை தேடி தேடி கொள்ளும். மிக மோசமான அளவுக்கு மனிதர்கள்ட்ட காட்டு மிராண்டிகளாக நடந்து கொள்ளும். இவர்களுக்கு ஆடு மாடுகள் மேல அதிகமான கரிசனம். ஆடு நனைகிறதுன்னு ஓனா எழுத கதையாக ஆடு மாட்டை கட்டி இவங்க அழுகிறாங்களா? பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? கடந்த ஹஜ் பெருநாள்ல எத்தனை சகோதரிகள், எத்தனை தொப்புள் கொடி உறவுகள் தங்களுடைய விற்பனையை சரியாக நடத்த முடியவில்லைன்னு ஏமாற்றத்தோடு கிளம்பி போனாங்க தெரியுமா? நீங்கள் இயற்றிய சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மோசமான சட்டங்களாக இருக்கு. நீதிபதி ஜியா சுவாமிநாதன் அவர்களுக்கு ஏதாவது தீர்ப்புல வழக்கு வழங்கணும்னு ஆசை இருந்தா தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவுலையும் நிறைய வழக்குகள் கிடப்பில் கிடக்குப்பா. அதுல போய் தீர்ப்பு கொடுங்களே. மாவட்ட நீதிமன்றங்கள்ல 4.18 கோடி வழக்கு கிடப்பில கிடக்கு. இந்திய அளவு நீதிமன்றங்கள்ல 4.80 கோடி வழக்கு கிடப்பில கிடக்கு. அதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை வழக்கு கிடப்பில கிடக்கு நான் சொல்லட்டுமா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கு கிடப்பில கிடக்கு. எடுங்க, தீர்ப்பு கொடுங்க, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. பொள்ளாச்சி சம்பவம் இன்னைக்கு இந்த தாவேக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களிலே எத்தனை பச்சிளம் குழந்தைகள், எத்தனை பெண்கள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு சுதந்திரமா குற்றவாளி சுத்திக்கிட்டு இருக்கானே. அந்த வழக்க பார்க்க நேரம் இல்ல. அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்க துப்பு இல்ல. வந்து நோண்டி எடுக்கிறாரு. 2024 வழக்கை எடுத்து இந்த ஆணையை ரத்து செய்கிறோம். பொள்ளாச்சி வழக்குல 237 சகோதரிகளினுடைய அலறல் சத்தம் இன்னைக்கு எங்க காதுல கேக்குதுப்பா. நீட் தேர்வுல தற்கொலை செய்து கொண்ட மாணவியினுடைய சத்தம் கேக்குது. ஆசிபா என்ற பச்சிளம் பிள்ளை அறுத்து துண்டு துண்டாக்கப்பட்ட அந்த பிஞ்சு முகம் எங்கள் முகத்தை விட்டு மறையவில்லை. இந்த வழக்கெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. இஸ்லாமியர்களை நோன்றதுதான் இந்த ஜியா சுவாமிநாதனுக்கு வேலை என்றால் உனக்கு தெரியாது.
இஸ்லாமியர்களினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது. நீதிமன்றங்களை இஸ்லாமிய சொந்தங்கள் பெருமதியாக மதித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றங்களை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் பெருமதியாக மதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எதிராக எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும், எங்களுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அல்ல நீதிமன்றங்களிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். ஒற்றை நம்பிக்கை, இந்தியா மதச்சார்பற்ற நாடு, நீதி வெல்லும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குஜராத் படுகொலையில இருந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல நேரம் இல்ல. 400 பச்சிளம் பிள்ளைகள் எரித்துக் கொல்லப்பட்டார்கள், தீர்ப்பு சொல்ல நேரம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது, அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியல. அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாத ஒரு வழக்கை சுரண்டி புண்ணாக்கி நம்மளுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டாரு இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன். வருஷத்துக்கு ஒரு கேச போடு, விசாரி, முஸ்லிம்களை வீதியில இறக்கு. நாங்க வேலை வெட்டி இல்லாம இங்க வரலப்பா, ஜும்மாவுடைய நாள் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு வந்து நிற்கிறோம். வெற்றி உங்க பக்கம் மட்டும் வீசும் நினைக்காதப்பா. நீ இன்றைக்கு ஆட்டமாடி கொண்டிருக்கிறாய். நாங்கள் பல பிரவுன்களையும் பல அபூஜகைகளையும் பார்த்து விட்டு நிற்கிறோம். உன்னுடைய தீர்ப்புக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். திரும்ப திரும்ப சீண்டிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையை இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் செய்து கொண்டிருக்கிறார். சமூக நீதி வழக்குகளை, குறிப்பாக இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும். அவர் போட்ட தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும். சரி, இதெல்லாம் நடந்தப்ப நம்முடைய தாவேக அரசு, பொம்மை அரசு என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தா, அந்த அரசாணை போன மாசம் ஜூன் மாதம் 19ஆம் தேதியே வெளியே வந்த நேரத்துல ஒரு மனு, பதில் மனு அப்ளை பண்ணியிருந்தா 8 வார கால அவகாசம் உயர் நீதிமன்ற விதிப்படி இருக்குது. அப்ளை பண்ணியிருந்தா எதுவும் செய்திருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு நடிகரை கொண்டு வந்து ஆட்சி கட்டில உட்கார வச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கிறாங்க, முதலமைச்சரும் வேடிக்கை பார்க்கிறார். எதுவும் ஒரு பொம்மை அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பொம்மை அரசாங்கத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த வழக்க பத்தி தெரியல, அரசு தரப்புல யார் நியமிக்கப்பட்டாங்க தெரியல, எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை அரசு இன்றைக்கு நடக்குது. அப்படின்னா தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனேயே இது மாதிரி சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வாய் மூடி மௌனம் காக்கிறார்கள் என்றால் அந்த தாவேக அரசுக்கு எதிராக கூட நாங்கள் களம் காண தயாராக இருக்கிறோம். சர்வசாதாரணமா நம்ம இந்த அரசியலை கடந்து விட்டு போக முடியாது. ஆட்சி கட்டில் என்பது மக்களுக்காக நடத்தப்பட வேண்டும், உங்க கூட இருக்கிறவங்களுக்காக கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி தமிழகத்துல மிக மோசமான ஆட்சி இந்த 2 மாதத்துல நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு இஸ்லாமிய சொந்தமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, நமக்கான உரிமைகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும், எந்த ஆட்சி நடந்தாலும் இந்த வீதியிலே போராட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்ற மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், நம் சமுதாயத்தினுடைய இளம் தலைமுறைகள் கல்வியால் வார்த்தெடுக்கப்பட வேண்டும், கல்வியால் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர் பதவிகளை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்களும் இளைஞர்களும் அலங்கரிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே தவிடுபொடியாக்கப்படும் என்பதை நினைவுபடுத்தியவளாக ஒரே ஒரு விஷயத்தை இறுதி எச்சரிக்கையாக செய்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இடஒதுக்கீட்டு உரிமையை ரத்து செய்தால் இஸ்லாத்தை ஏற்க முன்வர மாட்டார்கள் என்கின்ற சிந்தனையோடு இந்த சனாதன நீதிபதி முயற்சி எடுத்தார். இஸ்லாமிய மார்க்கம் பிடுங்கி எறிவதற்கு சாதாரண மரம் அல்ல, இது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை வீழ்த்த நினைப்பவன் வீழ்ந்து போவான், அழிக்க நினைப்பவன் அழிந்து போவான். இஸ்லாத்தை வெல்ல எவனால முடியாது. படைத்த ரப்பை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம். லா
இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தொட்டே நீங்க எல்லா இடத்துலயும் சட்டம் இயற்றீங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம், உயிரை விட்டால் எங்களுடைய வருங்கால தலைமுறை போராடும். இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் போட்ட இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும். இவர் இது மாதிரியான வழக்குகளில் இனிமேல் ஆஜராக கூடாது என்ற தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வழங்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக அடுத்த கட்ட போராட்டம் தமிழகம் தழுவிய அளவில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்கும். ஒன்னு தாவேக அரசுக்கு சொல்லிக்கிறோம், அடுத்த மாதம் பட்ஜெட் தொடர் நடக்குது. அதுல நீங்க அந்த கடந்த அந்த அரசாணையில ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் நீங்க சேர்த்தா போதும். எங்களுடைய தலைவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், எங்கள் தலைவர் பேராசிரியர் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் இந்த அரசாணையை சரியாக நிறைவேற்றினால் சிறுபான்மை சமூகத்தினுடைய சமூக நீதியை பாதுகாப்பீர்கள். இல்லை என்றால் நாங்கள் வீதியிலே எங்களுடைய நீதிகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே இதை ஒப்படைத்தவளாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முறைகேடான தீர்ப்பின் மூலம் சமூக நீதியை முடக்க பார்க்கும் குறைமதியான தீர்ப்பை எதிர்த்து உமுறும் மனங்களின் போராட்டம் இஸ்லாத்தை தழுவுகின்ற மக்களுக்கு உரிமை மறுப்பா விஷவாயு போன்ற தீர்ப்பு நீதிக்கு வைக்கும் நெருப்பா ரத்து செய் சமூக நீதிக்கு எதிரான ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பை உயர் நீதிமன்றமே ரத்து செய். சமூக நீதி வழக்குகளை சனாதனவாதி விசாரிக்க